தமிழ்நாடு 2026 எலெக்ஷன் 360 அப்டேட்ஸ் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தொடர்ந்து இந்தந்த தொகுதிகளில் யார் யாரெல்லாம் தேர்தலில் போட்டியிடுறதுக்கான அந்த ரேஸ்ல இருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம சென்னை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2 வீடியோக்கள் நம்ம ஏற்கனவே போட்டாச்சு. கடைசி வீடியோ இதுல மீதி இருக்கிற தொகுதிகளை பார்க்க போறோம். ஸோ முதல் தொகுதியாக எதை எடுக்கலாம்? சைதாப்பேட்டை போயிடலாமா? அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை வச்சிடலாம். வணக்கம் 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 வணக்கம். சென்னை தங்கமயிலின் முதலாம் ஆண்டு விழா கொண்டாட்டம் வரும் மார்ச் 1ஆம் தேதி வரை ஏராளமான சிறப்பு தள்ளுபடிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. சரி, சைதாப்பேட்டை எடுத்துருவோமா? எடுத்துடலாம். ஆமா, முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர் நின்று ஜெயிச்ச தொகுதி அப்படிங்கிறதுனால ஸ்பெஷல் தொகுதியாவே ஆரம்பிச்சிருவோம். சைதாப்பேட்டையை பொறுத்த வரைக்கும் திமுக இந்த தேர்தல் வரலாறுல பார்த்தோம்னா 9 முறை இங்க ஜெயிச்சிருக்காங்க. அதிமுக 4 முறை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ 2021 நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மா சுப்பிரமணியன் தொடர்ந்து 2 முறை அங்க எம்எல்ஏவாக ஜெயிச்சிருக்காரு. அடுத்தடுத்த முறை 80,194 வாக்குகள் அவர் கடந்த முறை தேர்தலில் வாங்கி ஜெயிச்சிருக்காரு. அதிமுக சார்பில் எதிர்த்து சைதை துரைசாமி அவர் போட்டிட்டாரு. அவருமே அங்க ஏற்கனவே ஒரு தடவை ஜெயிச்சிருக்காரு. அவர் 50,786 வாக்குகள் வாங்கியிருக்காரு. மக்கள் நீதி மையம் சார்பில் ஸ்நேகப்பிரியா அப்படிங்கிறவங்க போட்டிட்டு அவங்க ஒரு 14,000 வாக்குகள், நாம் தமிழர் கட்சி சார்பில் சுரேஷ்குமார் ஒரு 10,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமா திமுகவுடைய கோட்டை, குறிப்பா மா சுப்பிரமணியன் எல்லா தெருவுக்கும் எல்லா வீட்டுக்கும் போய் ஃபங்க்ஷன் ஆனாலும் சரி, துக்க நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி, இப்போ வரைக்கும் போய்கிட்டு இருக்கிறனால தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற தொகுதியை. சைதை துரைசாமி இருந்த வரையும் கொஞ்சம் டஃபா இருந்துச்சு அவருக்கு. இப்ப அவர் கொஞ்சம் அரசியல்ல இருந்து விலகி இருக்காரு. நேரடியா போட்டிடுறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. அவர் இருக்கும்போதே அவர் 2 முறை வெற்றி பெற்று இருக்காரு. இருந்தாலும் சொல்றேன், ஃபைட் கொடுக்கறதுக்கான ஆள் இல்ல எதிரணியில. ஏன்னா திமுக கோட்டையாக தான் இருக்கு இந்த தேர்தலையும். 2024 நிலவரம் என்ன புண்ணியம்? 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தளவுல இந்த தொகுதி தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட சட்டமன்ற தொகுதியா இருக்கு. இங்க திமுக சார்பா தமிழச்சி தங்கபாண்டியன் அவங்க தான் போட்டிக்கிட்டாங்க. அவங்க கிட்டத்தட்ட 76,977 வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. பாஜக சார்பா போட்டியிட்ட தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் 28,673 வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. அதிமுக சார்பா போட்டியிட்ட மருத்துவர் ஜெயவர்தன் கிட்டத்தட்ட 23,215 வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. ஜெயக்குமார் அவருடைய மகன் வாங்கியிருந்தாங்க. இதுதான் 2024 நிலவரம். கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. அங்க அதிமுகவுடைய பேஸ் இருக்கு இந்த தொகுதியில. இருந்தாலும் ஜெயவர்தன் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு. தமிழிசை அவங்களுடைய அந்த ஃபேம் ஒண்ணு இருக்கு, அதனால அவங்க 2வது இடத்துக்கு வந்திருக்காங்க. அதுல குறிப்பா பார்க்கணும், ஜெயவர்தன் போட்டிட்டு இருக்காரு. ஜெயக்குமார் நாங்க பாஜகவால தான் நான் தோல்வியை தருவேன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு போன சட்டமன்ற தேர்தலில். அதான் சொன்னாரு. ஆனா இங்க பாஜக லீடிங்ல இருக்காங்க. ஆமா, அதனால சொல்ல வர்றது வேற தொகுதியா இருந்தாலும் சென்னைக்குள்ள இப்படியான ஒரு விஷயம். சோ இந்த தொகுதியை பொறுத்தளவுல அதிமுக பின்தங்கி இருக்காங்க, பிஜேபியை விட பின்தங்கி இருக்காங்கன்றதான் முக்கியமான விஷயம். 2026 இங்க என்ன நிலவரம்? யாரெல்லாம் சீட்டுக்கு ட்ரை பண்ணி? 26 திமுகல மாசுக்கு தான் சீட்டு, அது எல்லாருக்குமே தெரியும். நம்ம நிறைய தொகுதிகள்ல பார்த்தோம், திமுகவுடைய ஸ்ட்ராங்கான மினிஸ்டர்ஸ் வேற தொகுதிகளுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, தலைமையே அப்படி ஒரு முடிவு எடுக்குது அப்படிலாம் சொன்னோம். அந்த வகையில இவரை மாத்த மாட்டாங்களா? இல்ல, அந்த மாதிரி மாத்துறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா அவர் சைதாப்பேட்டை தொகுதியில தான் நிறைய ஒர்க் பண்றாரு, அங்கேதான் இது பண்றாரு அப்படின்றதுனால ஜெயிச்சிருக்காரு. இப்போ வரைக்கும் அங்க எந்த நிகழ்ச்சி நடந்தாலும், நல்ல நிகழ்ச்சியோ துக்க நிகழ்ச்சியோ அவங்களுடைய வீட்டுக்கு நேரடியா போயிடுறாரு. அதோட இல்லாம டெய்லியும் சிஎமோட வாக்கிங் வேற போயிடுறாரு. அதனால அவருக்கு மாத்த மாட்டாங்க. ஆமா, இல்ல எதனாச்சும் ஒரு தேவை வரணும்ல. இப்ப நம்ம ஏற்கனவே நிறைய அமைச்சர்கள் பார்த்தோம்னா, ஒண்ணு அவங்க பையனுக்கு அப்படி சீட்டுக்காக அவங்க தொகுதி மாறுறாங்க, இல்ல ஏற்கனவே இங்க நம்ம வலிமையா தான் இருக்கோம் மாறுவாங்க, அப்படித்தானே. சென்னைக்குள்ள ஏற்கனவே கொஞ்சம் போட்டியா தான் இருக்கும். அப்படின்னும் போது ஒருத்தரை மாத்தி அங்க இன்னொருத்தரை யாரை வச்சு ஜெயிக்கிற பல விஷயங்கள். வெளி மாவட்டங்களுடைய ஃபார்முலா இங்க அப்ளை ஆகாது. இங்க அப்ளை கண்டிப்பா ஆகாது. சென்னையோட அரசியலே கம்ப்ளீட்டா வேற தானே. இது ஃபுல் அண்ட் ஃபுல் கிரவுண்ட் பாலிடிக்ஸ். திமுகவுல மாசு தான், அவருக்கு மாற்று வேற யாரும் இல்லை. அடுத்து அதிமுகவில் பாத்தீங்கன்னா கடும்பாடி அவர் சொல்றாங்க, அவர் துணைச்செயலாளர் நினைக்கிறேன், அவரு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அவருக்கு சீட்டு கிடைக்கிற முயற்சியில அவருமே இருக்காரு அப்படின்னு. அப்புறம் அதிமுக கோட்டூர்புரம் கதிர் அவருமே முயற்சிகள்ல இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாம் தாண்டி நம்ம பார்த்தோம்னா அமமுக கூட்டணியில வந்திருக்காங்க. டிடிவி தினகரனை விட்டு செந்தில் பாலாஜி, தங்கத்தமிழ் செல்வன், பல பேர் போனாங்க. இன்னும் நார்த்ல அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட பாப்பிரெட்டிப்பட்டி பழனியப்பன் முன்னாள் அமைச்சர், அவருமே முக்கியமான ஆளா பார்க்க. தங்கத்தமிழ் செல்வன் சொல்லலாம். அப்படி நிறைய பேர் டிடிவி தினகரன் போயிட்டாங்க. ஆமா, இன்னைக்கும் கூட சார் அப்படின்னு சொல்லி ஒரு மரியாதையா அவர் கூடவே இருந்து இன்னுமே இருக்கிற ஒரு நபரா தளபதியா செந்தமிழன் இருக்காரு. ஒருவேளை அதிமுக
போட்டியிடாம அமமுக கூட்டணிக்கு கொடுக்கப்பட்டால் செந்தமிழனுக்கான ஆமா வாய்ப்பு இல்ல அப்படி கூட நம்ம சொல்ல தேவையில்லை. செந்தமிழனுக்காகவே வந்து அந்த தொகுதியை வந்து கேட்டு வெயிட் பண்ணுவாரு தினகரன். கேட்டு வாங்குவாரு பார்த்திபன் செந்தமிழன். ஏன்னா கூட இருந்ததுக்கு ஏதாவது பண்ணணும்ல. இல்ல, அது ஒரு அவரே தான் சொல்லியிருக்காரு, நான் போட்டியிடல, என்னோட கூட இருக்கிறவங்களுக்கான வாய்ப்பை பெறதுதான் இந்த தேர்தலே வந்து களம் காண்றன்ற முறையெல்லாம் பேசியிருக்காப்ல. அந்த அடிப்படையில அந்த தொகுதியை அமமுகல வந்து செந்தமிழனுக்கான வாய்ப்பு ஏற்கனவே அதிமுக போட்டிட்டு இதே தொகுதியில ஜெயிச்சிருக்காரு. அதனாலயும் அவர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. செந்தமிழனும் ஒரு புஷ் போடுவாரு, இந்த தொகுதியை கேட்டு வாங்கி கொடுத்துருங்க எப்படியாவது அப்படின்ட்டு. ஆமா நிச்சயமா. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் சைதாப்பேட்டையில ஸ்ரீவித்யா அப்படிங்கிறவங்க தான் கேண்டிடேட் அப்படின்னு சொல்றாங்க. தமிழக வெற்றி கழகம் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா துரைமுகம் தொகுதியில எப்படி இன்னும் வந்து பொறுப்பாளரே போடலையோ ஒரு அமைச்சர் தொகுதிக்கு, அதே மாதிரி இன்னொரு அமைச்சர் தொகுதி சென்னையில 2 பேர் முக்கியமான அமைச்சர்கள், இவரோட தொகுதிக்குமே இன்னும் மாவட்ட செயலாளர்கள் அப்படி பொறுப்பாளர்கள் யாரும் இன்னும் நியமிக்கல. ஒரு டஃப்பான ஆளை வந்து தேடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா அப்படி கூட யாரையாவது களத்துல வந்து இறக்கலாம். அது வரைக்கும் சப்ஸ்டிடியூட்டா விஜய் அங்க வந்து இருப்பார். அவர் தாங்க மெயின் வேட்பாளர், அவரை போய் சப்ஸ்டிடியூட்ன்றீங்க. ஆமா அதுவும் கரெக்ட். தேர்தல்ல போட்டியிடுறவங்க தான் சப்ஸ்டிடியூட், அவர் தான் 234 தொகுதியிலே மெயின் வேட்பாளர், மாத்தி சொல்லாதீங்க. அதையும் தாண்டி விஜயோட நண்பர்களுக்கு எல்லாம் அவர் சீட் கொடுக்க போறாரு அப்படின்லாம் சொல்றாங்க. ஆமா இந்த விஜயோட நண்பர் ஸ்ரீநாத் ஒருத்தர் இருப்பார்ல, அவருக்கு வந்து சைதாப்பேட்டையில நிக்கிறது கூட பாலாஜி டாடி பாலாஜி லஜக்ல இருக்காரு. லாஜகா லட்சிய ஜனநாயக கட்சி அங்க போய் நாராயணசாமி பாண்டிச்சேரியில தான் அவரை மீட் பண்ண முடியணுமே. லஜக்குன்னு சொல்றாரு நாராயணசாமி அந்த கட்சியை. ஓகே, வேளச்சேரி தொகுதியை பார்த்துடலாமா? வேளச்சேரி தொகுதியை பொறுத்தவரை 3 சட்டமன்ற தேர்தல்கள் தான் நடந்திருக்கு. 2011 தான் அந்த தொகுதி மறுவரையில அங்க தொகுதி பிரிக்கப்பட்டது. இந்த தொகுதியை பொறுத்தவரை அதிமுக ஒரு முறை, திமுக ஒரு முறை, காங்கிரஸ் ஒரு முறை, ஆளுக்கு ஒண்ணு அப்படிங்கிற அடிப்படையில வெற்றி பெற்றிருக்காங்க. 2021 தேர்தலில் காங்கிரஸ் சார்பா ஹசன் மௌலானா போட்டியிட்டாரு. கிட்டத்தட்ட 68,493 வாக்குகள் பெற்றிருந்தாரு. அதிமுக சார்பா போட்டியிட்ட MK அசோக் 64,141 வாக்குகள் வாங்கியிருந்தாரு. மக்கள் நீதி மையம் சார்பா சந்தோஷ் பாபு கவனிக்கப்படக்கூடிய வேட்பாளரா இருந்தாரு. அவர் கிட்டத்தட்ட 23,072 வாக்குகள் வாங்கியிருந்தாரு. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த கீர்த்தனா அவங்க கிட்டத்தட்ட 14,171 வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. நாம் தமிழரை பொறுத்தவரை நம்ம வெளி மாவட்டங்கள் போலவே இங்கேயும் ஒரு 10,000 அப்படிங்கிறத மெயின்டைன் பண்றாங்க. இதுதான் 2021 நிலவரம். 2024 அங்க என்ன நிலவரம்? இல்ல 2024 போறதுக்கு முன்னாடி இப்ப மக்கள் நீதி மையம் சார்பில் போட்டிட்டு சந்தோஷ் பாபு இப்ப அவர் கட்சியிலே இல்ல. பல பேர் வெளியில பல பேர்ல சந்தோஷ் பாபு தேடுறீங்க. அந்த லிஸ்ட்ல அவருமே வந்து போயிட்டாரு. இல்ல கமலே அங்க இல்லன்னு திடீர்னு அப்படி யோசிக்கிறேன். திமுக இருக்காரா மக்கள் நீதி மையத்துல இருக்காருன்னு கன்ஃபியூஷன். இந்த அதிகாரிகள் அரசியலுக்கு வர சமீபத்துல கூட ஒரு ஆலோசனை கூட்டம் எல்லாம் போட்டாங்க ஒரு தியேட்டருக்குள்ள வச்சு, அதுவே பயங்கர ட்ரோல் ஆச்சு. ஆமா என்னன்னா இந்த அதிகாரிகள் ஒரு ஆவேசத்துல அரசியலுக்கு வர அந்த லிஸ்ட்ல வந்து அவருமே இருந்தாரு. நல்லா அங்க மக்கள் நீதி மையம் இதுக்கு முன்னாடி நின்னவங்களுமே நல்லா வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதிகாரிகள் அப்படிங்கிற இதுல மட்டுமே அவரை சுருக்கி பாத்திர முடியாது. ஏன்னா மக்கள் நீதி மையத்துல இருந்த பல பேர் இன்னைக்கு இல்ல அப்படிங்கிற அடிப்படையில தான் பார்க்க முடியும். இல்ல அவர் அங்க அப்படி போனாரு, ஒரு மாற்றம் சேஞ்ச் அந்த மாதிரிலாம் மாற்றம் முன்னேற்றம் போனாரு. கேரளாக்கே போயிட்டாரு. ஓகே, இந்த கதைகள் எல்லாம் போதும். 2024 என்ன நிலவரம்? 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளதான் வேளச்சேரி சட்டமன்ற தொகுதி வருது. இங்க வந்து திமுக சார்பில் தமிழிசை தங்கபாண்டியன் 76,000 வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. பாஜக சார்பில் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க வந்து இந்த தொகுதியை வந்து ரொம்ப நம்பினாங்க, கண்டிப்பா நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க. தொகுதிக்குள்ளே நிறைய பேச்சு இருந்துச்சு. ஆனா அவங்க வந்து 51,000 வாக்குகள் தான் வாங்கியிருந்தாங்க. மருத்துவர் ஜெயவர்தன் அதிமுக சார்பில் அவர் 23,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு. தமிழ்ச்செல்வி நாம் தமிழர் கட்சி சார்பில் அவங்க ஒரு 12,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. ஸோ இதுதான் நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவு. தொகுதியை பொறுத்தவரை என்னென்ன சமூக மக்கள் வந்து வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளா இருக்காங்க? இங்கே பொறுத்த வரைக்கும் வன்னியர் சமூக மக்கள் இருக்காங்க, பட்டியல் சமூக மக்கள் இருக்காங்க. அது போக வந்து பிராமண சமூக மக்களும் இந்த இடத்துல கொஞ்சம் கணிசமாக காணப்படுது. அவங்களுடைய வாக்குகள் எல்லாம் வந்து கொஞ்சம் வெற்றியை தீர்மானிக்கிறதுல யாருக்கு வந்து ஸ்ட்ரென்த் அதிகம் அப்படிங்கிற காட்டுறதுல வந்து முக்கியமான ஓட்டா இருக்கு. வெற்றியை தீர்மானிக்க போறது இவங்க தான். ஓகே, எல்லாரோட எதிர்பார்ப்பும் 2026 இங்க என்ன நிலவரம்? 2026 காங்கிரஸ்க்கு கொடுக்கறது அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான் அப்படின்றாங்க. ஆமா, ஏன்னா போனதடவை ஏன் வெள்ளம் வந்தது அப்படின்னு கேட்டதப்ப அப்படிதான் வரும் அப்படின்னு அது மட்டும் சொல்லல, கடந்த காலத்துல நடந்த தவறுகளை திருத்திக்கிட்டு இது பண்ண அடுத்த முறை நல்லா பண்ண இல்ல இவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொன்னது பயங்கர வைரலா போயிட்டு இருந்தது. நிறைய வந்து ஐடி பசங்களாம் மேனேஜர் கேள்வி இதை நல்லா பண்ண இல்ல அவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அதை எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி வேளச்சேரியில இருந்துட்டு நீங்களே கொஞ்சம் எதிர்ப்பான ஒரு மனநிலை இருப்பீங்க. எதிர்ப்பு அப்படிங்கிறது கிடையாது. இல்ல அவர் 2 தெளிதான் அதை பேசினாரு, அதனால சொல்றேன். அதனால தண்ணி வருதுன்னு நமக்கு கால நிலவரம் தெரியுது. ஆமா
ஆமா. இல்ல ஒரு தொகுதி வாசியா நீங்களுமே அதிருப்தியை சந்திச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உண்மைதான். இன்னொன்னு ஆனா ஒரு ஜேர்னலிஸ்டா தான் கருத்து சொல்ல முடியும், தொகுதியாசியா சொல்லக்கூடாது. இப்படி எல்லாம் பேசிட்டு வந்து அவங்க வந்து ஆமா. ஆட்சியில அதிகாரம் வேணும் அப்படின்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அது இருந்தாங்க. வேற விஷயம். ஆமா, என்னன்னா அதான் காங்கிரஸ் ஆனா விட மாட்டாங்க, கண்டிப்பா கேட்பாங்கன்னு வச்சுங்களேன். ஆனா திமுகல நிக்கிறதுக்கான, திமுக அங்க நிக்கணும் அப்படின்ற மாதிரிதான் போயிட்டு இருக்கு சூழலு. இளைஞரணியோட மாநில துணை செயலாளர் ஜோயல் வந்து அங்க நிக்க போறாரு அப்படின்னு கொஞ்சம் பரபரப்புகள் தொகுதிக்குள்ள வந்து அப்படி ஒரு பரபரப்புலாம் வந்து வந்தது. அதே போல துணை மேயர் மகேஷ்குமார் அவருமே வந்து நிக்க போறாரு அப்படி சொன்னாங்க. யாழினி அவங்க பேர் வந்து அடிபட்டது. வேளச்சேரி ஆனந்தம் அவர் பேர் கூட வந்து பொதுவா அடிபடுது அப்படின்னு திமுகக்குள்ளேயே பலர் வந்து சீட்டுக்கான முயற்சிகள்ல இருக்காங்க. சென்னையிலே அதிகமான வாக்குகள் வாங்கினது அப்படின்னு பார்த்தோம்னா மதுராவையில் பத்மபிரியா வாங்கியிருந்தாங்க, அவங்க திமுகவுக்கு போயிட்டாங்க. வேளச்சேரியிலையுமே அதிக வாக்குகள் வாங்கினதுனால சென்னைக்குள்ள தொகுதிகள் மக்கள் நீதி மையம் வந்து டவுன்ல தான் கேட்டிருந்தாங்க. சென்னை, திருச்சி, மதுரை அந்த மாதிரி தான் மாநகரங்கள்ல தான் கேட்டிருந்தாங்க. வேளச்சேரி கூட கேட்கறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இருக்கு. அவரு செந்தில் ஆறுமுகம் இந்த மாதிரி யாராவது இப்ப எவ்வளவு சீட் கொடுக்குறாங்க அதெல்லாம் தெரியல. 2 சீட்டா 3 சீட்டா எவ்வளவு எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு தெரியல. கொடுக்குற சீட்ல ஒரு அருணாச்சலம் பொதுச் செயலாளர் ஸ்நேகன். ஆமா, ஸ்நேகன் தொடர்ச்சியா நிக்கிறாரு, கொடுப்பாங்களான்னு தெரியல. செந்தில் ஆறுமுகம்லாம் கொஞ்சம் இந்த சட்ட பஞ்சாயத்து கம்மப்லாம் ஒர்க் பண்ணதுனால அவங்களுக்கு ஒருவேளை அப்படி வேளச்சேரி கூட கேட்பதற்கு வாய்ப்பு வந்து இருக்கு. அதிமுகல வந்து அசோக் அவர் வந்து ஏற்கனவே எம்எல்ஏ இருந்திருக்காரு, கடந்த முறை வெற்றி வாய்ப்பையும் இழந்திருக்காரு அப்படின்றதுனால அவர் கண்டிப்பா கேட்பாரு. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா பாஜக, ஏன்னா நீங்க சொன்னீங்க தென் சென்னையில வந்து சாதகமா இருக்கும் அப்படின்னு, வேளச்சேரி சாதகமா இருக்கும்னு தமிழிசை நின்றாங்கன்னு. அப்பவே வந்து எஸ்டி சூர்யா பயங்கரமா அங்க வேலை பார்த்துட்டு இருந்தாரு, தொகுதி தென் சென்னை கிடைச்சிரும்னு. நான் தமிழிசை ஆளுநர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு வந்து அங்கே நின்றுட்டாங்க. இந்த முறை வேளச்சேரிக்கு அவர் தீவிரமா வந்து வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு, வேளச்சேரி தொகுதியை பிடிக்கிறதுக்கு. அதே போல பாத்தீங்கன்னா பாஜகலே இதற்கு முன்பா ஒரு முறை போட்டியிட்ட டால்பின் ஸ்ரீதர் அவருமே அவர் தான் அந்த தொகுதியோட பொறுப்பாளர் நினைக்கிறேன். அவருமே வந்து வேளச்சேரியில போட்டியிடறதுக்கான முயற்சிகள் வந்து வருதுன்னு தெரிஞ்சு டால்பின் ஸ்ரீதர் போட்டிட்டு இருக்காங்க. சிறப்புங்க. அடுத்து வந்து நாம் தமிழர் தாவேக்கால யார் யார் இங்க போட்டியிட முயற்சி பண்றா? நாம் தமிழர் கட்சி சார்பில் கீர்த்திகா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் விஜயே இங்க போட்டியிட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வீண் ஆரம்பிக்குதுல, இன்னொன்னு சிட்டிக்குள்ள வேற இருக்கு. ரொம்ப நாளா இந்த பேச்சு அடிபட்டு இருக்கு. இல்ல அவங்கள வந்து நம்ம வந்து ஒரு ஆள் வந்து 2ல தான் நிக்க முடியும், ஒரு 4ன்னு சொல்றாரு, நம்ம விமர்சனம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளே ஒரு 4-5 தொகுதியில சொல்லிட்டோம். ஏங்க அவர் தான் சொல்றாரு 234 தொகுதியிலையும் அவர் தானே, நம்ம எல்லாத்துலயும் சொல்லலாம், தப்பே இல்ல, யாரும் கோச்சிக்க மாட்டாங்க. இடம் இருக்கு. சரிங்க, அவரு போட்டியிட வாய்ப்பு இருக்கு. சரிங்க. இன்னொன்னு என்னன்னா, வெளி மாவட்டத்துல இருந்து வந்த நிறைய பேர் இங்க வந்து செட்டில் இருக்காங்க. அதனால வந்து இங்க இருக்கிற அந்த காஸ்ட் ஸ்ட்ரக்சருக்குள்ள இல்லாத நிறைய பேர் இருப்பாங்க. சோ அவங்க எல்லாம் ஓட்டு போட வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கால்குலேஷன் இருக்கறனால இந்த இடத்துல விஜய் போட்டியிட வாய்ப்பு. வெளி மாநிலத்துல இருந்து வந்தும் நிறைய பேர் இருக்காங்க. ஆமா, விஜய் தளபதி அப்படின்ற மாதிரி அவங்களுமே போட்டுருவாங்க நம்புறாரு. இப்ப வெளி மாநிலங்கள்ல இருந்து இங்க செட்டில் ஆனவங்க ஒரு பக்கம் விஜய்க்கு, இன்னொரு பக்கம் பாஜக ஆதரவா இருக்கு. பாஜக உங்களுக்கு ஃபெமிலியரா, பாஜகவுக்கு அந்த டாபிக் ஓகே. விஜய் எப்படி வெளிமாநில வாக்காளர்கள் நம்பி அவர் போட்டிடுவார் அப்படின்னு? பேன் இந்தியா ஸ்டார்ல. ஓ அப்படி. தளபதி விஜய் தளபதி அங்க அந்த மாதிரிலாம் ப்ராப்ளமா இருக்கு. ஆமா, சோ இது போயிட்டு இருக்கு. அது விஜய் இல்ல அப்படின்னாக்க, விஜய் இல்ல அப்படின்னா விஜய் தாமு. ஓ அதுலயும் விஜய் வந்துருவாரு. விஜய் தாமு போடிற வாய்ப்பு இருக்கு. இதுதான் வந்து நாம் தமிழர் தாவேக்காவை தாண்டி பார்த்தோம்னா மத்த பிரதான கட்சிகள்ல கூட்டணி கட்சிகள் நிறைய வந்து ட்ரை பண்றாங்க. இந்த திமுக கூட்டணியில காங்கிரஸ் ட்ரை பண்றாங்க, பாஜக, அதிமுக ஒண்ணு பாஜகன்னு யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கறதே தெரியாது. மக்கள் நீதி மையமே கூட கேட்பாங்க. மக்கள் நீதி மையம் இன்னும் சில தகவல்கள்லாம் நமக்கு வந்தது. லேட்டஸ்டா வந்து ஆளூர் சானவாசே வந்து நாகப்பட்டினம் விட்டுட்டு வேளச்சேரியில நிக்கலான்னு பாக்குறாருலாம் சொன்னாங்க. அவருமே முயற்சி பண்றாருன்னு சொன்னாங்க. அதனால விஜய் எதிர்த்து நல்லா பேசுவாரு அப்படிங்கிற அடிப்படையிலயா இல்ல என்ன விஜய் போட்டிட்டா அப்படின்லாம் இல்லையா? அந்த மாதிரி இல்ல, பொதுவா அவர் வந்து முயற்சி பண்றாரு. நாகப்பட்டினத்தை விட்டுட்டு சென்னைக்குள்ள ஒரு தொகுதி அப்படின்னு ட்ரை பண்றாரு. விசிகாவுமே ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இங்க கணிசமான சிறுபான்மையினர் வாக்கு இருக்கு அப்படிங்கறதுனால அர்பனைஸ்டு ஒரு தொகுதியா இருக்கனால எல்லாருமே ட்ரை பண்றாங்க, ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. சோ இதுதான் வந்து வேளச்சேரியினுடைய நிலவரம். அடுத்து எந்த தொகுதிக்கு போலாம்? அடுத்து அண்ணா நகர் வந்து போயிடலாம். அண்ணா நகரை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த முக்கியமா சொல்லணும். என்னன்னா சென்னைக்குள்ள நிறைய தொகுதிகள்ல அங்க கலைஞர் நின்றுப்பாரு, இங்க ஸ்டாலின் நின்றுப்பாரு, அங்க அன்பழகன் நின்றுப்பாரு, அந்த மாதிரி இருக்கும். ஆனா திமுகவோட மும்மூர்த்திகளா இருந்த கலைஞர் கருணாநிதி, ஆற்காடு வீராசாமி, பேராசிரியர் அன்பழகன் 3 பேருமே அண்ணா நகர்ல நின்று வெற்றி பெற்று இருக்காங்க. அப்படின்னு 3 தலைவர்களுமே அண்ணா நகர்ல நின்று ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் HB ஹண்டே அவருமே வந்து முக்கியமான ஒரு நபரா அவருமே கூட அண்ணா நகர்ல வந்து ஜெயிச்சிருக்காரு. இதுல இருந்தே உங்களுக்கு தெரியும் ஒரு ஸ்டார் தொகுதி. இது ஸ்டார் தொகுதி அப்படின்றத தாண்டி திமுக வந்து 9 முறை ஜெயிச்சிருக்காங்க. அதிமுக ஒரு முறை, காங்கிரஸ் ஒரு முறை வந்து ஜெயிச்சிருக்காங்க. 2021 அண்ணா நகரோட நிலைமை வந்து என்ன?
2021 திமுக சார்பில் அண்ணாநகர் மோகன் அவர் போட்டியிட்டு ஜெயிச்சிருக்காரு. அவர் அடுத்த அதிமுக வந்து கோகுலேந்திரா முன்னாள் அமைச்சர் அவங்க போட்டிட்டாங்க. பிரபலங்கள் அவங்க பேரை வேற விட்டுட்டேன் வச்சுக்க போறாங்க. இவங்க 2 பேருக்கு இடையிலான வாக்கு வித்தியாசம் பாத்தீங்கன்னா 27,500 வாக்குகள். இந்த வித்தியாசத்துல வந்து மோகன் ஜெயிச்சிருக்காரு. நாம் தமிழர் ஒரு 10,000 வாக்குகள், மக்கள் நீதி மையம் சார்பில் பொன்ராஜ் அவர் போட்டிட்டு ஒரு 17,500 வாக்குகள் வாங்கியிருக்காரு. இது 2021 நிலவரம். 2024 எப்படி இருந்துச்சு புண்ணியமூர்த்தி? 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை இந்த தொகுதி மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதியா இருக்கு. இங்க திமுக சார்பா போட்டியிட்ட தயாநிதி மாறன் கிட்டத்தட்ட 76,543 வாக்குகள் பெற்றிருந்தாரு. தேமுதிக சார்பா போட்டியிட்ட பார்த்த சாரதி 19,660 வாக்குகள் வாங்கியிருந்தாரு. பாஜக சார்பா போட்டியிட்ட வினோஜ் பி செல்வம் 33,781 வாக்குகள் பெற்றிருந்தாரு. நாம் தமிழர் சார்பா போட்டியிட்ட கார்த்திகேயன் 11,212 வாக்குகள் வாங்கியிருந்தாரு. 2026 தேர்தலை பொறுத்தவரை திமுகவோட சிட்டிங் எம்எல்ஏ மோகன் அவர் ட்ரை பண்றாரு அப்படிங்கறத தாண்டி அவரோட மகன் கார்த்திக் அவர் ட்ரை பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. அவர் ட்ரை பண்றாரா அப்படிங்கிறது தெரியல, சஸ்பென்ஸா இருக்கு. மோகன் இருக்கு, ஏன்னா உதயநிதியோட ரொம்ப க்ளோஸா இருக்கிறவரு, ஆழ்வார்பேட்டை இல்லத்தோடையும் ரொம்ப க்ளோஸா இருக்கிற நபர்ன்றனால அவருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்றாரு. கார்த்திக்கு மோகன் போட்டியிடலாம், அதுவும் நமக்கு தெரியாது. அவங்க குடும்ப டிசிஷனா மாறிடுச்சு அந்த தேர்தல். அப்படிங்கிறது ஒருவேளை அப்பா மகன் 2 பேரும் இல்ல அப்படின்னாக்க சென்னை மேற்கு மாவட்ட செயலாளரான சிற்றரசு அவரு கூட ட்ரை பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அண்ணா நகர்ல திமுகவுடைய காம்படிஷன். அதிமுகவுல யார் ட்ரை பண்றா? அதிமுக பொறுத்த வரைக்கும் வந்து முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரா அவங்க நிற்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. வேற யாரும் போட்டிக்கு இருப்பாங்க, பட் அவங்களுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. அவங்க இல்லைன்னாதான் அடுத்த நபர். ஆமா, நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் சங்கர் அப்படிங்கிறவர் தான் கேண்டிடேட்னு சொல்றாங்க. அதே போல தாவேகால வந்து பழனியப்பன் மாவட்ட செயலாளர், சென்னை மத்திய மேற்கு மாவட்டம் வேற மாதிரி வருது, ஒரே மாதிரி வரல. மத்திய மேற்கு மாவட்டம் வடக்குல வடக்கு தெற்கு வராம இருக்கு. அவரு பழனியப்பன் அவர் போட்டிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. சமூக மக்கள் இங்க யார் இருக்கா? இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பட்டியல் சமூக மக்கள் இருக்காங்க, நாயுடு சமூக மக்கள் இருக்காங்க, சிறுபான்மையினர்கள் பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க, இன்னும் இடைநிலை சமூகத்தை சேர்ந்த நிறைய மக்கள் இந்த இடத்துல இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து தேர்தலை வெற்றியை முடிவு செய்யற இடத்துல இவங்க எல்லாம் இருக்காங்க. இதுதான் அண்ணா நகர் தொகுதியோட நிலவரம். 1000 விளக்கு முக்கியமான மனிதர்கள், முக்கியமான தலைவர்கள் போட்டியிட்ட தொகுதி. இப்போ முதலமைச்சரா இருக்கிற ஸ்டாலின் இங்க போட்டிட்டு ஜெயிச்சிருக்காரு. அதிமுக சார்பில் வளர்மதி ஜெயிச்சிருக்காங்க. கே மதியழகன், கே கிருஷ்ணசாமின்னு நிறைய பேர் இந்த இடத்துல தலைவர்கள் போட்டிட்டு இருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க. எலெக்ஷன் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா திமுக இங்க 10 முறை ஜெயிச்சிருக்காங்க, அதிமுக 4 முறை ஜெயிச்சிருக்காங்க, காங்கிரஸ் ஒரு முறையும் சுயேட்சை ஒரு முறையும் ஜெயிச்சிருக்காங்க. 2021 தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக சார்பில் மருத்துவர் எழிலன் இங்க போட்டிட்டு ஜெயிச்சிருக்காரு. எழிலன் யாரு? நம்ம தாவேக்காவுடைய கொள்கை தலைவராக இருக்கிற அஞ்சலி அம்மாளுடைய பேரன். ஆமா, அவர் ஜெயிச்சிருக்காரு. அவரை எதிர்த்து பாஜக அதிமுக கூட்டணியில போட்டிட்டாங்க. குஷ்பு வேட்பாளராக இருந்தாங்க. வாக்கு வித்தியாசம்ங்கிறது கிட்டத்தட்ட 32,000 வாக்குகள்ல எழிலன் வந்து ஜெயிச்சிருக்காரு. மக்கள் நீதி மையம் சார்பில் கூட்டணி கட்சி ஒண்ணுதான் போட்டிடுச்சு. தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி சார்பில் KM ஷெரீப் அவர் போட்டிட்டு அவர் ஒரு 12,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு. நாம் தமிழர் கட்சி போட்டிட்டு ஒரு 8,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து 2021 நிலவரம். 2024 எப்படிங்க இருந்துச்சு? சரி பத்தி நம்ம வந்து சொன்னோம். அவர் வந்து தனியா தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி, அவருமே வந்து ஆரம்ப காலத்துல பாமகல பயணிச்சவர் தான். பாமகோட அன்புமணிக்கு முன்னாடி இளைஞரணி தலைவர் பொறுப்புல இருந்தவர். ஓஹோ, ஆமா. எப்படி சர்ச்சைக்குரிய ஒரு பதவி. இப்ப வந்து பாமக வந்து 2ஆ உடைஞ்சிருக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு பதவி. சொன்ன பாயிண்ட் வேலிடான பாயிண்ட் என்னன்னா, அன்புமணிக்கு முன்னாடி அந்த பதவியில நிறைய ஆட்கள் இருந்திருக்காங்க. ஒரு டிபேட்டே கட்சிக்குள்ள வந்தது. அதாவது அவர் இருந்த பதவியில அவருக்கு அப்புறம் யாருமே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த பிரச்சனைகள்லாம் போனதுன்னு சொன்னாங்க. பட் இப்ப கணேஷ்குமார் எம்எல்ஏ வந்து இருக்காரு, அறிவிச்சுட்டாங்கன்னு வச்சுங்க. ஆனா நீங்க சொன்ன மாதிரி தமிழ்குமரன் கொடுக்கும்போதுதான் அது பெரிய பிரச்சனையாச்சு. அடுத்து முகுந்தன் கொடுக்கும்போது ஒரு பிரச்சனை வெளியே. கணேஷ்குமார் சொல்றீங்க, இன்னொரு பக்கம் அவரும் அறிவிச்சிருக்காருல்ல இளைஞரணி. தமிழ்குமரன் யாரு இளைஞரணி? உண்மையான இளைஞரணி தேர்தல் ஆணையம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அன்புமணி தரப்பு தான் அங்கீகரிச்சிருக்காங்க. நீதிமன்றம் வந்து அதை இது பண்ணிருக்காங்க. KM ஷெரீப் வரைக்கும் கரெக்டா போயிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அன்புமணி உள்ள வரவும் தான். ஆமா, என்னன்னா நீங்க அப்படின்னு இல்லை, அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா இளைஞரணி பொறுப்புல வேல்முருகன் இப்ப இருக்காருல, அவர் இருந்தாரு. பசுபதி பாண்டியன், ஜான் பாண்டியன், இந்த மாதிரி நிறைய முக்கியமான தலைவர்கள், தமிழ்நாட்டோட ஆளுமைகளா இருக்கிற தலைவர்கள் நிறைய பேர் அந்த பொறுப்புல இருந்திருக்காங்க. ஷெரீப்புமே ஒரு முக்கியமான ஒரு தலைவர் தான். பல போராட்டங்களை வந்து முன்னெடுத்த ஒரு தலைவராக தான் இருக்காரு. இப்ப 2024 வந்துருவோம்.
2024 இங்க தயாநிதி மாறன் ஒரு 66,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு. அதிமுக கூட்டணியில தேமுதிக ஒரு 12,000 வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. அதே போல நம்ம பார்த்தோம்னா பாஜக வினோத் பி செல்வம் வந்து ஒரு 31,300 வாக்குகள் வாங்கியிருக்காரு. தேமுதிகவெல்லாம் தாண்டி நிறைய வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு. நாம் தமிழர் பாத்தீங்கன்னா ஒரு 7,800 இந்த அளவுக்கான வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. 2024 கதை இப்படி இருக்கு. 26ல யார் யார் முட்டி மோதுரா? 2026 தேர்தலை பொறுத்தளவுல இங்க சிட்டி எம்எல்ஏ எழிலன் அவரே ட்ரை பண்றாரு. அது மட்டும் இல்லாம சென்னை மேற்கு மாவட்ட திமுக செயலாளர் சிற்றரசு அண்ணா நகர்ல பார்த்தோம்ல, இங்கேயும் ட்ரை பண்றாரு. நிறைய தொகுதிகள்ல அவருமே ஏதாவது ஒரு தொகுதியில ஃபிட் ஆயிரணும். பேருக்கு ஏத்த மாதிரி ஒரு சிற்றரசுன்னு நிறைய இடத்துல குறுநில மன்னரா இருக்காரோ இல்ல. லாஸ்ட் டைமே வந்து எனக்கு தெரிஞ்ச 1000 லைட்ல தான் அவரோட பேரு அடிபட்டு கடைசியில எழிலனுக்கு போச்சுன்னு நினைக்கிறேன். அதனால இந்த முறையும் ட்ரை பண்றாரு. அதிமுக கூட்டணியை பொறுத்தளவுல பாஜக சார்பா குஷ்பு களமிறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவர் இல்லைன்னா வினோத் பி செல்வம் அவரே மீண்டும் போட்டியிடறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதிமுகவில் போட்டியிட்டா நேரடியாக அதிமுகவே இந்த தொகுதியில களமிறங்கினா வளர்மதி முன்னாள் அமைச்சர் அவங்க போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்களுமே வேலைகள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க போல, நிறைய தொகுதியில போய் மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. வேலை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இப்ப அவங்களுக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்புறாங்க. பாஜகவுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். எழிலனை எதிர்த்து போட்டியிடுறதுக்கு வளர்மதி தயாராயிட்டாங்க தான் நினைக்கிறேன். ஓகே, இதுதான் திமுக அதிமுக நிலவரம். தாவேகா நாம் தமிழர்ல என்ன நிலவரம்? 1000 விளக்குல நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இயக்குனர் களஞ்சியம் அவர் தான் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. அடுத்தா நம்ம பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழகத்துல இந்த மாவட்டத்துக்கு உட்பட்டு பாத்தீங்கன்னா டி நகர் 1000 லைட் 2 தெற்கு வடக்குன்னு நினைக்கிறேன் அப்புனு இருக்காரு. அப்புனு மாவட்ட செயலாளர். ஆனா அவர் டி நகர்ல தான் நிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா சதீஷ் இந்த மாதிரி நிறைய நிர்வாகிகள் இருக்காங்க. அவங்கள யாரோ ஒருத்தங்க வந்து இங்க இறங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இதுதான் 1000 விளக்கு தொகுதியோட நிலவரம். 1000 விளக்கு பார்த்தாச்சு. அடுத்து என்ன தொகுதி பார்த்தரலாம்? அடுத்து விருகம்பாக்கம் தொகுதியை பார்த்தரலாமா? பார்த்தரலாம். விருகம்பாக்கம் தொகுதியை பொறுத்தவரை இதுவும் வந்து சமீபத்துல பிரிக்கப்பட்ட ஒரு தொகுதி தான். 3 தேர்தல்கள் நடந்திருக்கு. 2011 பிரிக்கப்பட்ட புது தொகுதி. ஆமா. இங்க வந்து தேமுதிக ஒரு முறை, அதிமுக ஒரு முறை, திமுக ஒரு முறைன்னு ஆளுக்கு ஒரு முறை வெற்றி பெற்றிருக்காங்க. 2021 தேர்தலை பொறுத்தவரை திமுக சார்பா போட்டியிட்ட AMV பிரபாகர் ராஜா அவர் கிட்டத்தட்ட 74,351 வாக்குகள் வாங்கியிருக்காரு. அதிமுக சார்பா போட்டியிட்ட விருக ரவி கிட்டத்தட்ட 55,984 வாக்குகள் வாங்கியிருக்காரு. நாம் தமிழர் சார்பா போட்டியிட்ட TS ராஜேந்திரன் அவர் கிட்டத்தட்ட 10,185 வாக்குகள் வாங்கியிருக்காரு. இங்க சோகம் என்னன்னா தேமுதிக சார்பா போட்டியிட்ட பார்த்தசாரதி வெறும் 1,585 வாக்குகள் தான் வாங்கியிருக்காரு. ஒரு காலகட்டத்துல பிரபலமான ஒரு நபரா இருந்தாரு. இப்ப கூட முக்கியமான ஒரு நிர்வாகியா இருக்காரு தேமுதிகால. அது மட்டும் இல்ல, இப்ப திமுக கூட்டணிக்கு போயிட்டாங்க. கண்டிப்பா சீட்டு வாங்கி திரும்பவுமே எம்எல்ஏ அவர் 1000 ஓட்டு டு 50,000 ஓட்டா 1000 ஓட்டுன்னு இப்ப ட்ரால் பண்றீங்கல்ல, இருங்கடா வந்துட்டேன் அப்படின்னு வருவாரு. எனக்கு தெரிஞ்சு வந்து விருக ரவி வந்து நிம்மதியா தூங்குவார்னு நினைக்கிறேன். ஏன்னா தேமுதிக ஒருவேளை கூட்டணிக்குள்ள வந்துட்டா அந்த தொகுதி, ஏன்னா அவர் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருக்காரு, கூட்டணிக்குள்ள வந்துட்டா தொகுதி வந்து அங்க போயிடும், நமக்கு சீட்டு கிடைக்காதோன்னு ஒரு பயம் ஒரு இந்த மாதிரி இருந்தாரு. இன்னைக்கு வந்து நிம்மதியா அப்பாடா திமுக பக்கம் போயிட்டாங்க அப்படின்னு இருப்பாரு. ஓகே, அதிமுக விருக ரவி நிம்மதியா இருக்காரு. ஆமா. ஓகே, இதுதான் 2021 நிலவரம். 2024 இங்க என்ன நிலவரம்? தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளதான் விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதி வருது. திமுக சார்பில் தமிழச்சி தங்கபாண்டியன் அவங்க வந்து 69,040 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க பாஜக சார்பில் 43,528 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அதிமுக ஜெயவர்தன் அவர் 22,978 வாக்குகள் வாங்கியிருக்காரு. நாம் தமிழர் கட்சி சார்பில் தமிழ்ச்செல்வி அவங்க ஒரு 10,800 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. சோ இதுதான் 2024 நிலவரம். இந்த தொகுதியிலையும் பாஜகவுக்கு அடுத்துதான் அதிமுக வந்திருக்கு. ஆமா, ஏன்னா இங்க வந்து விருகம்பாக்கம்ல தனியா நிக்கும் போதே தமிழிசை நிறைய வாக்குகள் வாங்கியிருக்காங்க ஏற்கனவே. ஆமா, அவங்களோட ஏரியா இந்த முறை கூட அவங்க கூட ட்ரை பண்ணுவாங்க அப்படின்றத விருகம்பாக்கத்தையும் தான் சொல்றாங்க. 2026 சிட்டிங் எம்எல்ஏ பிரபாகர் ராஜா மீண்டுமே வந்து கேட்பாரு. ஆனா சீட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. ஏன்னா லாஸ்ட் டைமே அவர் வந்து ஒரு சர்ப்ரைஸ் கேண்டிடேட்டா தான் இருந்தார். ஏன்னா KK நகர் தனசேகரன் அவர் வந்து சீட்டுக்கான முயற்சிகள் இருந்தார், அவருக்கு தான் கிடைக்கும்ன்றது பார்த்தது. அதையும் தாண்டி வேட்பாளர் அறிவிச்சப்ப முற்றுகையெல்லாம் இட்டாருன்னு நினைக்கிறேன். அறிவாலயத்துக்கே வந்து முற்றுகையெல்லாம் இட்டாரு. அந்த மாதிரியான விஷயங்கள் கூட வந்து நடந்தது. அவருமே வந்து முயற்சி பண்ணுவாரு. அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா வர்த்தக அணியில இருக்கிற காசிமுத்து மாணிக்கம் அவருமே வந்து முயற்சியில இருக்காருன்னு சொல்றாங்க. ஏன் வர்த்தக அணியா அந்த இடத்துல டார்கெட் பண்றாங்க? கோயம்பேடு பக்கத்துல இருக்கு, எல்லாமே வியாபாரிகள்,
அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ நிறைய ஓட்டர்ஸுமே அப்படிதான் இருப்பாங்க அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால முயற்சி அவங்க கூட கொஞ்சம் நெருக்கமா இருப்பாரு, அவங்க வாக்குகள் கிடைக்கும் ஒரு அடிப்படையில அவர் ட்ரை அடிப்படையில முயற்சி பண்ணுவாங்க. அடுத்தது நம்ம பார்த்தோம்னா தேமுதிக கூட்டணிக்கு வந்திருக்காங்க, நம்ம பேசணும். தேமுதிகல வந்து கண்டிப்பா தேமுதிக அந்த சீட்டை அந்த இடத்த வந்து கேட்பாங்க, அந்த தொகுதியை கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்சு இப்போ உள்ள சூழல்ல திமுக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கூட நிறைய இருக்கு. திமுகக்குள்ளேயே நிறைய பேர் போட்டியிடும் போது கொடுத்துட்டு சேஃபா போக கூட யோசிப்பாங்கன்னு பார்க்கலாம். சேஃபா போக கூட யோசிப்பாங்க. அந்த அடிப்படையில தேமுதிக போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா கண்டிப்பா பார்த்தசாரதிக்கு தான் அந்த சீட்டு மீண்டுமே அவர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. அதிமுகல யார் யாருக்கான வாய்ப்புகள் இருக்கு? அதிமுகவுல ஏற்கனவே போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சு விருகி ரவி அவர் போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. வேற போட்டியில யாரும் ரொம்ப முக்கியமா யாரும் இல்ல அப்படின்னு அங்க இருந்து தெரிய வருது நமக்கு தகவல். ஒருவேளை சொன்ன மாதிரி அவர் நிம்மதியா இருப்பார் அப்படின்னு சொன்னார்ல. ஆமா, அதனால கூட்டணிக்கு ஒருவேளை போயிடுச்சு, பாஜக ஒருவேளை தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டாங்க அப்படின்னா இருக்க மாட்டாரு. அது தேமுதிக போயிடுச்சு, இன்னொரு கூட்டணி இருக்கு. பாஜக சார்பில் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க இந்த இடத்துல போட்டியிடறதுக்காக கேட்பாங்க அப்படிங்கிற தகவலும் வருது. சோ இது அதிமுகனுடைய நிலவரம். ஓகே. நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக மகிழன் அப்படிங்கிறவர் வந்து அறிவிக்கப்பட்டிருக்காரு. ஓகே. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், விஜயனுடைய வீடு இருக்கு. ஆனா விஜய் இல்ல, இப்ப அவர் பனையூர்ல இருக்காரு. வி சென்டிமெண்ட் வேற இருக்கு. அதனால அவர் இங்க போட்டியிடுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். அப்படி ஒருவேளை விஜய் இல்ல அப்படின்னா மாவட்ட செயலாளர் சபரிநாதன் அவர் போட்டியிட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இணை செயலாளர் கமால்தீன் அவர் போட்டியிடறதுக்கான வாய்ப்பும் யாருக்கு வாய்ப்பு இருக்கோ அவங்க நிறுத்துவாங்க. அந்த தொகுதிக்கு யார் ஃபிட்டா இருக்காங்க, யார் தொடர்ச்சியா வேலை பார்க்கறா அப்படிங்கறத பார்த்து நிறுத்துவாங்க. ஓகே. சோ இதுதான் வந்து விருகம்பாக்கம் தொகுதியினுடைய நிலவரம். அடுத்து எந்த தொகுதி? அடுத்து டி நகர் தொகுதியை பாத்திரலாம். டி நகர் பொறுத்தளவுல அதிமுக 4 முறை ஜெயிச்சிருக்காங்க, திமுக 4 முறை, தமாக 1 முறை, காங்கிரஸ் 1 முறை, காந்தி காமராஜ் காங்கிரஸ் குமரி ஆனந்தனுடைய கட்சி அது வந்து 1 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. இதுதான் வந்து தீநகருடைய தேர்தல் வரலாறா இருக்கு. 2021 தேர்தலை பொறுத்தளவுல திமுக சார்பா கருணாநிதி அன்பழகனுடைய தம்பி இவர் வந்து போட்டியிட்டாரு. 56,035 வாக்குகள் வாங்கியிருந்தாரு. அதிமுக சார்பா டி நகர் சத்யா அவர் போட்டியிட்டாரு. கிட்டத்தட்ட 55,898 வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. 70 வாக்குகள் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாருல. ஆமா ஆமா, அவர் அவ்வளவு வாக்குகள் வாங்கியிருந்தாரு. அவர் வந்து நிறைய வாக்காளர்கள் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த எஸ்ஆர் வந்தப்பெல்லாம் அவர் தான் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தார். ஓகே. அந்த கொஞ்சம் வாக்குகளை தோல்வி அடைஞ்சதுனால அந்த இது இருந்திருக்கும். நாம் தமிழர் சார்பா சிவசங்கரி அப்படிங்கிறவங்க போட்டிட்டாங்க. அவங்க கிட்டத்தட்ட 8,284 வாக்குகள் வாங்கி இருந்தாங்க. இதான் 2021 தேர்தல் நிலவரம். 2024 இங்க என்ன நிலவரம்? நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தென் சென்னை தொகுதிக்குள்ளதான் இந்த தீநகர் தொகுதி வருது. தமிழச்சி தங்கபாணி தான் திமுக சார்பில் போட்டிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து 51,000 வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் பாஜக சார்பில் 45,000 வாக்குகள், அதிமுகவினுடைய ஜெயவர்தன் அவர் ஒரு 17,000 வாக்குகள் வாங்கியிருந்தாரு. ஸோ இது 2024 நிலவரம். 2026 அதிமுக சார்பில் தீநகர் சத்யா தான் வந்து இங்க திரும்பவும் போட்டியிடுறாரு அப்படிங்கறத உறுதியா சொல்றாங்க. எடப்பாடியினுடைய ஆதரவாளராகவும் இருக்காரு, மாற்று கருத்தே இல்ல. மாற்று கருத்தே இல்ல, அவர் தான் போட்டிடுறாரு அப்படின்னு சொல்றாங்க. அகைன் பாஜக நாங்க இங்க வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஓட்டு இருக்கு, நாங்க ஏற்கனவே இங்க போட்டிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அடிப்படையில பாஜக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஒருவேளை கேட்டா தமிழிசை சவுந்தரராஜன் இங்கேயும் ட்ரை பண்ணலாம். ஹெச் ராஜா அவருடைய உடல்நிலை எப்படி இருக்குன்னு தெரியல, அதை கருத்தில் கொண்டு அவர் போட்டிடுவாரா அப்படிங்கிற. அவர் வந்து தேர்தல்ல நிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இந்த தொகுதியோட பொறுப்பாளரா வினோத் பி செல்வம் தான் இருக்காரு. அவருமே கொஞ்சம் அமித்ஷா மூலம்லாம் முயற்சி பண்றாங்க நடுவுல ஒரு நியூஸ்லாம் வந்தது. என்ன இருந்தாலும் டி நகர் சத்யாவை விட்டு தர மாட்டாரு எடப்பாடி பழனிசாமி. வேட்பாளரா இருக்காரு. போன டிஃபரன்ஸுமே ரொம்ப கம்மின்றதுனால விட்டு தர வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். சோ திமுகவுல யார் போட்டிடுறாங்க? திமுக பொறுத்த வரைக்கும் சிட்டிங் எம்எல்ஏ கருணாநிதி அவருமே திரும்ப வந்து ட்ரை பண்ணுவாரு. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா அன்பழகன் அவங்க பையன் அவர் கவுன்சிலரா இருக்காரு, ராஜா அன்பழகன் இளைஞரணிலாம் இருக்காரு. அவருமே ரேஸ்ல வந்து கண்டிப்பா இருக்காரு. பெரும்பாலும் கருணாநிதி விட்டு ராஜா அன்பழகன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். தம்பிக்கா மகனுக்கா அப்படிங்கிறது தான். ஆமா, ஏன்னா போன தடவை அன்பழகன் எலெக்ஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்தாப்புல கோவிட்ல. சோ அதனால அந்த அனுதாப இருக்கு அப்படிங்கறதுனால கருணாநிதி கொடுத்தாங்க. பாலத்துக்கு பேர்லாம் வச்சிருக்காங்க. ஆமா, பையனுக்கு சீட்டா தர மாட்டாங்களா? ஆமா, அவருமே இந்த இளைஞரணி பொறுப்புலையும் இருக்காரு, தென்மேற்கு இளைஞரணி அமைப்பாளரா இருக்காரு. அதனால அவருக்குமான வாய்ப்பு இருக்கும். நான் ஏற்கனவே விபி கலைராஜன்லாம் இங்க 2 முறை அதிமுக ஜெயிச்சு எம்எல்ஏ எல்லாம் ஆனார். அவருமே திமுக தான் இருக்காரு.
அவர்லாம் என்ன முயற்சியில இருக்காரா என்னன்னு தெரியல. வாய்ப்புகள் இவங்களுக்கு தான் பிரகாசமா இருக்கு, தான் இருக்கு. அன்பழகன் குடும்பத்துக்கு தான். ஆமா. நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் அனிஷா அவங்க வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அபிஷியல் அறிவிப்பு வந்துடும். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். டி நகர் அப்புறம் வந்து 1008 ரெண்டுக்குமே அப்புனு அவர் தான் வந்து மாவட்ட செயலா இருக்காரு. பெரும்பாலும் அவர் வந்து டி நகர்ல நிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. நீங்க சென்னையில பாத்தீங்கன்னா திமுகவோட கோட்டையா நம்ம நிறைய தொகுதிகள் பாக்குறோம். ஆனா ஓரளவுக்கு அதிமுகவுக்கு செல்வாக்குள்ள தொகுதிகளா ஒரு 5 தொகுதிகள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா ஆர்கே நகர், டி நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி இந்த மாதிரியான தொகுதிகள் தான் வரும். அதுல டி நகர் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு தொகுதியா இருக்கு. முக்கியமான தொகுதியா இருக்கு. டி நகர் சத்யாவும் முக்கியமான வேட்பாளரா இருக்காரு. ஓகே, இதுதான் டி நகர் தொகுதியோட நிலவரம். அடுத்து மயிலாப்பூர் ஒண்ணுதான் இருக்கு, பாத்திரலாம். மயிலாப்பூர்னுடைய எலெக்ஷன் ஹிஸ்டரியில அதிமுக 6 முறை ஜெயிச்சிருக்காங்க, திமுக 4 முறை ஜெயிச்சிருக்காங்க. பாஜக திமுக கூட்டணியில வந்து போட்டிட்டு இந்த தொகுதியில 2001 ஜெயிச்சிருக்காங்க. சோ எஸ்வி சேகர் அவர் இப்ப அதிமுக கூட்டணியில ஜெயிச்சிருக்காரு. முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி நடராஜ் ஜெயிச்சிருக்காரு. அதிமுக முன்னாள் அமைச்சர் வளர்மதி அவங்களுமே இந்த தொகுதியில ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷன் இங்க தான் நின்னாங்க 84ல. சோ இந்த மாதிரியான ஹிஸ்டரி தான் வந்து இந்த தொகுதிக்கு இருக்கு. 2021 திமுக சார்பில் மயிலை வேலு அவர் போட்டிட்டு ஜெயிச்சிருக்காரு. 68,000 வாக்குகள் அவர் வாங்கியிருக்காரு. அதிமுக சார்பில் போட்டிட்ட நடராஜ் 55,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு. மக்கள் நீதி மையம் அவங்க வந்து ஸ்ரீபிரியா நடிகை அவங்க போட்டியிட்டு ஒரு 14,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி சார்பில் மகாலட்சுமி ஒரு 10,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. சோ இது 2021 நிலவரம். 2024 நிலவரம் என்ன புண்ணியமூர்த்தி? 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை இந்த தொகுதியும் வந்து தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட தொகுதியாக தான் இருக்கு, மயிலாப்பூர் தொகுதி. ஸோ இந்த தொகுதியில திமுக சார்பா தமிழச்சி தங்கபாண்டியன் போட்டிட்டாங்க. 64,791 வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. பாஜக சார்பா தமிழிசை சவுந்தரராஜன் போட்டிட்டாங்க. அவங்க கிட்டத்தட்ட 38,944 வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. அதிமுக சார்பா ஜெயவர்தன் அவர் போட்டியிட்டாரு. கிட்டத்தட்ட 21,263 வாக்குகள் வாங்கியிருந்தாரு. ஓவராலே பார்த்தோம்னா ஒரு இங்க பாஜகவுக்கு அடுத்துதான் அதிமுக வர்றாங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு தொகுதியிலும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 2024 தேர்தல் நிலவரம் இதுவாகத்தான் இருக்கு. 2026 இங்க யாரெல்லாம் போட்டிடுறாங்க? 2026 பொறுத்த வரைக்கும் திமுக வந்து சிட்டிங் எம்எல்ஏ வேலு அவர் வந்து மீண்டுமே முயற்சியில இருக்காரு. அதிமுக பாத்தீங்கன்னா பெரிய போட்டியே இருக்கு. முன்னாள் எம்எல்ஏ நடராஜ் அவர் ட்ரை பண்றாரு. இன்னும் சொல்ல போனா அருப்புக்கோட்டையில வந்து அவர் வைகை செல்வன் கே சார் எதிர்த்து தொடர்ச்சியா நிக்கிற ஒரு டஃப் ஃபைட்டாவே போயிட்டு இருக்கு. அப்படின்னால வைகை செல்வன் மயிலாப்பூர் பக்கம் அப்படியே ஒதுங்கிடலாம் அப்படின்ற யோசனையில இருக்காருன்ற தகவல்கள் வருது. மயிலாப்பூர்ல அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குமா? இல்ல, வெற்றி வாய்ப்பு அதிமுகவுக்கு பாஜகவுக்கு ஒரு நல்ல வாக்குகள் இருக்கிற அடிப்படையில அதிமுக செல்வாக்கு மிக்க இடமாவும் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி சமூகங்கள் நம்ம பாக்குறோம், பிராமண சமூக வாக்குகள் எல்லாமே இருக்கு. பாஜக அலையன்ஸ்ல இருக்காங்க. அப்படின்ற அடிப்படையில அவர் முயற்சி பண்றாரு. வளர்மதியுமே 1008 விட நமக்கு மயிலாப்பூர் பெட்டரா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்படின்ற தகவல்களுமே வந்து நமக்கு வந்து வருது. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா பாஜகலையுமே இங்க ஹெவி காம்படிஷன் தான் இருக்கு. கண்டிப்பா கேட்பாங்க. ஆமா, பாஜகலையுமே ஹெவி காம்படிஷன் இருக்கு. கராத்தே தியாகராஜன், வினோத் பி செல்வம் அவர் பேர் சொல்றாங்க, தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க, கருநாகராஜன் பேர் வந்து சொல்றாங்க. ஆமா, வினோத் பி செல்வம், தமிழிசை சவுந்தரராஜன் இவங்க வந்து சென்னையில இருக்க பல தொகுதிகளுக்கு வந்து பாஜக அதிமுக எங்க நல்லா வெயிட்டா இருக்காங்களோ அங்க எல்லா இடத்துலயும் முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா அங்க வேற யாருக்காவது முக்கியமா கொடுத்தா இங்க கேட்கலாம் அப்படின்னு. நாராயணன் திருப்பதி அவருமே ரேஸ்ல இருக்காரு. பாஜக அதிமுகக்குள்ளே ஹெவி காம்படிஷன் இருக்கு. டிஎம்கேக்குள்ள இருக்கிற காம்படிஷனை விட பாஜக அதிமுகக்குள்ளே இந்த தொகுதியில வந்து ஹெவி காம்படிஷன். முன்னாடியே சொன்ன மாதிரி அதிமுகவுக்கு ஃபேவரா இருக்கக்கூடிய தொகுதிகள், பாஜக ஓரளவு செல்வாக்கு இருக்கக்கூடிய தொகுதிகள்ல கண்டிப்பா மயிலாப்பூர் இருக்கிறதுனால ஆமா அப்படிப்பட்ட ஒரு இது இருக்கு. நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் அருண்குமார் அவர் வந்து கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் மாவட்ட செயலாளர் தாமோதரன், இணை செயலாளர் யுவராஜ் அவர் இருக்காரு, பொருளாளர் சந்திரசேகர் இவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்கள யாராவது ஒருவர் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா முன்னாள் எம்எல்ஏ அவங்க ராஜலட்சுமின்னு நினைக்கிறேன், அவங்களுமே தாவேக்கால தான் சேர்ந்திருக்காங்க. அவங்களுமே கூட சீட்டு கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆமா, இருக்கலாம். இதுதான் சென்னையோடைய கடைசி பார்ட் வீடியோ. எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம வேற நியூஸ்க்காக நம்ம ரிப்போர்ட்டர்கிட்ட பேசும்போது வேலூர் ரிப்போர்ட்டர் அவர் லோகேஷ் வந்து என்ன எல்லா ஊரும் பேசுனீங்க, வேலூரை பத்தி பேச மாட்டேங்கிறீங்கன்னு சொன்னாரு. கண்டிப்பா அடுத்து உங்க ஊர் தான் வேலூர். அவர் லோகேஷ்க்கு வந்து வாக்குறுதி கொடுத்துருக்கேன். ரிப்போர்ட்டர் சொல்லிட்டாரு, எங்களோட ரிப்போர்ட்டர் விருப்பப்படி அடுத்து வேலூர்ன்ட்டு. உங்களுடைய விருப்பத்தையும் சொல்லுங்க. அதுக்கு அடுத்து எந்தெந்த தொகுதிகள் வேணும், உங்க தொகுதியில என்ன நிலவரம், இங்க நாங்க சொல்றதை தாண்டி யாரெல்லாம் அங்க முயற்சி பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த தகவலையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. நன்றி. நன்றி. உங்கள் அபிமான சென்னை தங்கமயிலின் 1ஆம் ஆண்டு விழா சிறப்பு சலுகை. நீங்கள் வாங்கும் செயின், மாலை, வளையல்களுக்கு சேதாரத்தில் 50% வரை தள்ளுபடி. இச்சலுகை மார்ச் 1ஆம் தேதி வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.